நியூஸ் தமிழ் கழுகு. அதிமுகவோட கூட்டணி சேரும்னு எதிர்பார்க்கப்பட்ட தேமுதிக இப்போ ஒரு யூ-டர்ன் போட்டு அறிவாலயம் பக்கம் போறதுக்கு தயாராகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு ராஜ்யசபா சீட்டு இரட்டை இலக்க தொகுதிகள்னு அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தையில தேமுதிக ஈடுபட்டுக்கிட்டு இருக்குன்னு செய்திகள் வட்டமடிக்க, அந்த கட்சியோட பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் திமுக கூட்டணிக்கு போகணும்னு தான் பிரேமலதா கிட்ட சொல்லி இருக்காங்களாம். திமுகவுல குறைஞ்ச சீட்டுகள் கொடுத்தாலும் அது எல்லாமே எம்எல்ஏக்களா இருக்கிற லெவலுக்கு திமுக களத்துல வேலை செய்யும்னு காரணத்தையும் சொல்லி இருக்காங்களாம். இது தவிர அமைச்சர் ஏவா வேலு விஜயகாந்த் காலத்திலேயே அந்த கட்சியோட நல்ல நட்புல இருந்தவருங்கிறதுனால இப்பவும் அவரு தான் திமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் பாலமா இருக்கிறதா சொல்றாங்க. அதிமுக பாஜகவுக்கு ஷாக் கொடுக்கிற மாதிரி தேமுதிக அறிவாலயம் வாசல்ல நிக்கும்னு சொல்றவங்க ராமதாஸ் பத்தியும் ஒரு செய்தி சொல்றாங்க. திடீர்னு சென்னைக்கு கிளம்பின டாக்டர் திமுகவோட கூட்டணி பேசுறதுக்காகத்தான் போறாருன்னு நினைக்க, அவரோ சென்னையில யாரையோ வாழ்த்த போயிருக்காருன்னு தைலாபுரத்துல பேசிக்கிறாங்க. அவரோட சென்னை முகாம் அரசியலுக்கா யாரையும் வாழ்த்துறதுக்கா அப்படிங்கிறது டாக்டருக்கே தெரிஞ்ச ரகசியம். தேர்தல் அறிக்கை தயாரிக்கவும் தமிழகத்தோட சாதனை மலர் வெளியிடவும் மகளிர் சுய உதவி குழுக்களை சேர்ந்த 50,000 பெண்களை களமிறக்கியிருக்கான் திமுக. மற்ற கட்சிகளை போல திமுக ஏன் இன்னும் பிரச்சாரத்துக்கு போகாம இருக்குங்கிற கேள்வி எல்லா மட்டத்திலையும் எழுந்திருக்க, மற்ற கட்சிகளை விடவும் கண்ணுக்கு தெரியாத பவர்ஃபுல்லான ஒரு சில பிரச்சாரங்களை திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கான். திமுக அரசுல கொண்டு வந்த மகளிர் உரிமை தொகை, தமிழ் புதல்வன், புதுமை பெண் திட்டங்கள் உட்பட எந்தெந்த திட்டங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் சேர்ந்திருக்கு, ஒரே வீட்டுல இருக்கிறவங்க எத்தனை பேர் ஒவ்வொரு திட்டத்தோட பயனாளிகளா இருக்கிறாங்க அப்படிங்கிற புள்ளி விவரங்களை சேகரிக்க சுமாரா 50,000 பெண்களை களத்துல இறக்கி இருக்கான் திமுக. மகளிர் சுய உதவி குழுக்களை சேர்ந்த இவங்க ஒரு நாளைக்கு 30 குடும்பங்களை சந்திக்கணுங்கிற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கான். இவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பளமும் தரப்படுதான். இவங்க கொடுக்கிற தகவல்களோட அடிப்படையில தமிழ்நாடு அரசோட திட்டங்கள் எத்தனை பேருக்கு, குறிப்பா ஒவ்வொரு குடும்பத்திலையும் எத்தனை பேரு எந்தெந்த திட்டங்களால பயனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட் தயாரிக்கப்பட்டு அதையே தமிழக அரசால ஒரு சாதனை மலரா வெளியிட திட்டம் போட்டிருக்கிற திமுக அதே விவரங்களை தன்னோட தேர்தல் அறிக்கையிலையும் குறிப்பிட போகுதான். அதே போல இப்ப தொடங்கப்பட்டிருக்கிற உங்க கனவை சொல்லுங்க அப்படிங்கிற திட்டத்திலையும் மாவட்ட வாரியா மக்களோட கனவை சேகரிச்சு அதை நனவாக்குறதுக்கு திமுக 2.0 அரசுல தனித்துறை உருவாக்கப்படும்னு தன்னோட தேர்தல் பிரச்சாரத்துல முதல்வர் சொல்ல போறாராம். கிட்டத்தட்ட 2021 பிரச்சாரத்துல உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் திட்டம் மாதிரியாம். தேர்தலுக்கு முன்னாடியே தமிழக காங்கிரஸ் தலைவர் பொறுப்புல இருந்து செல்வ பெருந்தகை மாற்றப்படுவார்னு சத்தியமூர்த்தி பவன்ல சத்தியம் செய்யாத குறையா அடிச்சு சொல்றாங்க. பல கோஷ்டிகளா பிரிஞ்சிருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ் அதோட மாநில தலைவர் செல்வ பெருந்தகையை மாத்தணுங்கிறதுல ஒரே கோஷ்டியா ஒருங்கிணைஞ்சி டெல்லி தலைமைக்கு கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்களாம். செல்வ பெருந்தகை தலைமையின் கீழ் இருக்கிற கட்சி அழிவின் விளிம்பில இருக்கிறதாவும், கட்சியில தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்துறதாவும், தன்னோட நலன் சார்ந்தே முடிவுகளை எடுக்கிறதாவும் தலைமைக்கு ரிப்போர்ட் போயிருக்கான். அதோட தமிழக காங்கிரஸார் திமுக காரங்களா மாறி திமுக தலைமைக்கு கட்டுப்படுறவங்களா இருக்கிறதாவும் அந்த ரிப்போர்ட்ல ஒரு பின் குறிப்பையும் போட்டிருக்காங்களாம். தேர்தலுக்கு முன்னாடியே செல்வ பெருந்தகை அந்த பதவியிலிருந்து தூக்கப்படலாம்னு கதர் கட்சியில இருக்கிறவங்க உறுதியா நம்புறாங்களாம். அதிமுகவுல சீட் வாங்கி தரேன்னு தமிழ்நாடு முழுக்க நடக்கிற வசூல் வேட்டையில சிலர் கோடிகளை குவிக்கிறது கட்சி தலைமைக்கே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கான். அதிமுகவுல வேட்பாளர்களுக்கான நேர்காணல அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடத்த துவங்கி இருக்காரு. இந்த சமயத்துல தமிழ்நாடு பூராவும் விருப்ப மனு கொடுத்துட்டு காத்திருக்கிற முன்னாள் எம்எல்ஏக்கள், ஒன்றிய செயலாளர்கள், கட்சியோட துணை அமைப்பை சேர்ந்த மாநில நிர்வாகிகள்னு ஒருத்தர் விடாம இப்ப ஒரு மட்டும் அட்வான்ஸ் கொடுங்க, சீட்டு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் மிச்சத்தை செட்டில் பண்ணுங்கன்னு ஒரு குரூப் வசூல் வேட்டையில இறங்கி இருக்கான். இது தலைமைக்கு தெரிய வர எம்எல்ஏ சீட்டுக்காக யாரும் பணம் கொடுத்து ஏமாற வேணாம்னு எடப்பாடி பழனிசாமியே ஒரு அறிக்கை வெளியிட்டாரு. அந்த அறிக்கை வந்த பிறகும் அதெல்லாம் நமக்கு பொருந்தாது, வழக்கமா விடுறதுதான்,
நான் தலைமைக்கு நெருக்கம், காசு கொடுத்தா சீட்டு நிச்சயம் என்ன அப்படின்னு நம்ப வைத்து பண வேட்டை தொடருதான். நியூஸ் தமிழ் கழுகு.